வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மசில் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த மசில் அப்படின்ற அந்த டைட்டிலோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாயோட முகவாய் பகுதியை தான் வந்து மசில்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த படமும் ஒரு நாய்க்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்கை மையமா வச்சு தான் எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஜேக் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. அவரோட வாழ்க்கை முழுக்கவே வந்து தனிமை நிறைஞ்சதாக தான் இருக்கு. ஸோ அவரோட வாழ்க்கையில ஒரே ஒரு கம்பெனியன் அப்படின்னா அந்த நாய் தான். அந்த நாயோட சேர்ந்து ஒரு மிஷனுக்கு இவர் போறாரு. போன இடத்துல எதிர்பாராத விதமா அந்த நாய் இறந்து போயிருது. அண்ட் இவருக்கும் இவரோட வேலையில சஸ்பென்ஷன் அப்படின்றது கிடைச்சிருது. ஒரு மாதிரியான டிப்ரெஸ்டு ஸ்டேட்ல இருக்கிற இவரு எப்படியாவது தன்னோட நாயை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்றாரு. அதுக்காக ஷாக்ஸ் அப்படின்ற ஒரு புது நாயை எடுத்து ட்ரெயின் பண்றாரு. அந்த ட்ரைனிங் எப்படி போகுது, அந்த நாயை வச்சு அந்த குரூப்பை பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த ஷாக்ஸ்னு புதுசா வந்த நாய் இருக்குல்ல, அதுக்கும் ஹீரோக்கும் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் சிமிலாரிட்டிஸ் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பாஸ்ட்ல ஒரு ட்ராஜடி அப்படின்றது நடந்திருக்கும். அண்ட் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனுமே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் இணையும் போது அந்த ரிவெஞ்ச் போர்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட்டை உண்டாக்கிச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அந்த பழைய நாய்கிட்ட பேசுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். உண்மையிலேயே அந்த சீக்வன்ஸ் அப்படின்றது ரொம்பவே மீனிங்ஃபுல்லா இருந்துச்சு. அதன் வழியா அந்த ஹீரோ எவ்வளவு தனிமையில இருக்காரு, அவருக்கு அந்த நாய் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத ரொம்ப நீட்டா உணர்த்திருப்பாங்க. ஸோ அந்த நாய்க்கு ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு சின்ன இம்பாக்ட் அப்படின்றதுமே கிரியேட் ஆச்சு. ஆல்சோ இந்த படத்துல ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஜெர்மன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வச்சு இந்த படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் 1.25 மணி நேரம் தான். ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த ரிவெஞ்ச் போர்ஷன் அப்படின்றது சுத்தமாக சுவாரஸ்யமே இல்லாமல் எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சொல்லப்போனால் வில்லன்கள் எல்லாமே டம்மியாக காட்டியிருப்பாங்க. அதனாலேயே அந்த ரிவெஞ்ச் மேலே ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுமே கிரியேட் ஆகலை. அண்டு ரொம்ப பெருசாக யோசிச்சு எந்த விஷயமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொட்டீனான ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா அப்படின்ற மாதிரி தான் போகும். ஆல்சோ இந்த படத்துல தேவையில்லாத சில காட்சிகள் அப்படின்றதுமே அமைச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா டாக் டிராபிக்கிங் ரிலேட்டடா சில காட்சிகள் வரும். அண்ட் அந்த லவ் போர்ஷன்ஸ் அப்படின்றதே என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ரொம்ப மேலோட்டமா தான் காட்டியிருப்பாங்க. அதையுமே இன்னும் கொஞ்சம் டீடைல்டா இம்பாக்ட்ஃபுல்லா காட்டியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். என்ன ஒரு நாயோட இறப்புக்காக இன்னொரு நாயை வச்சு ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் தான் புதுமையா இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 அவுட் ஆஃப் 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில லிப்லாக் சீன்ஸ் இருக்குமே தவிர பெருசா எதுவும் இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.